गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपते हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। ततः श्रीमच्छङ्कराचार्यादिगुरुपरम्परानुसन्धेये दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासाकुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना। सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अफाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। स्वसुखनिभृतचेताः तद्युदस्तान्यभावोऽपि अजितरुचिरलीलाकृष्टसारस्तदीयं व्यतनुतकृपया यः तत्त्वदीपं पुराणं तमखिलवृजिनघ्नं व्याससूनुं नतोऽस्मि। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलं ज्ञानं परं गीयते। यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः। यस्यान्तं न विदुः सुरासुरगणाः देवाय तस्मै नमः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे। ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। बुद्धिर्बलं यशोधीर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। ஸ்ரீ ஹரயே நமஹ. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை மார்ச் மாதம் 15ஆம் தேதி ஜெயநாம சம்வத்சரம் உத்தராயணம் சிசிர ருத்து மீன மாதம் பங்குனி மாதம் இன்னிலேருந்து ஆரம்பிச்சுடுத்து. பங்குனி மாதம் கிருஷ்ணபக்ஷம் தசமி திதி. நாளைக்கு ஏகாதசி. நாளைக்கு ஏகாதசிக்கு என்ன பேருன்னா விஜய ஏகாதசின்னு பேர். எப்படி விஜய தசமிங்கிறமோ அப்படி நாளைக்கு இருக்கிற ஏகாதசிக்கு விஜயா ஏகாதசின்னு பேர். இன்றைக்கி தசமி. இந்த கிருஷ்ணபக்ஷத்தினுடைய முடிவில் அமாவாசை வரும் 19ஆம் தேதி. இன்றைக்கி வியாழக்கிழமை. அன்றைக்கி தான் கிருஷ்ணனுடைய நிர்யாணம். கிருஷ்ணன் இந்த பூலோகத்தில் அவதாரம் பண்ணி ரொம்ப நாள் இருந்துவிட்டு திருப்பி வைகுண்டத்துக்கு போன நாள் என்னைக்குனாக்க
புது வருஷம் சாந்திரமான ரீதியிலே இன்னைக்கு ஆரம்பிக்கிறதோ அதுக்கு முதல் நாள், அதுதான் கடைசி நாள், துவாபர யுகத்தினுடைய கடைசி நாள். அது மார்ச் மாதம் 19ஆம் தேதி வருது, அந்த அமாவாசை. அன்றைக்கி எல்லாரும் பாகவத்தினுடைய சங்கிரகம் 12வது ஸ்கந்தத்தில் 12வது அத்தியாயத்தை அத்தியனம் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம ஸ்ரீமத் பாகவதத்தில் 4வது ஸ்கந்தத்தில் 30வது அத்தியாயத்தில் சில ஸ்லோகங்கள் அத்தியனம் பண்ண போகிறோம். இது ஒரு பெரிய அத்தியாயம், அதனால் இதை ரெண்டாக பிரித்து இன்றைக்கி சில ஸ்லோகங்கள், ஒரு 30 ஸ்லோகம் மட்டும் இன்றைக்கி, பாக்கி இருக்கிற ஒரு 22 ஸ்லோகங்களை அடுத்த செஷனில் பார்க்க போகிறோம். வழக்கம் போல் இந்த அத்தியாயத்தினுடைய சம்மரியை ஸ்ரீதரர் அவருடைய வியாக்கியானத்தில் சொன்ன ஸ்லோகங்கள் 2 இருக்குது, அதை சொல்லிவிட்டு இந்த அத்தியாயத்தை அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே சதுர்த்தஸ்கந்தே 30ோऽध्यायः. பிரசங்காத் பஞ்சபிः प्रोक्तं वृत्तं प्राचीनबर्हिषः वर्ण्यते च पुनर्द्वाभ्यां प्रस्तुतं तत्प्रचेतसाम्. तत्र 30 तपस्तुष्टात् ईशाल्लब्धवरास्ततः आगत्य वाक्षीम् उद्वाह्य राज्यं चक्रुः इतीर्यते. இந்த 30வது அத்தியாயத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஏற்கனவே பிரச்சேதசர்களுடைய சரித்திரத்தை எடுத்து சொன்னால், பிரியவர்த்தன் உத்தானபாதன் 2 பேர் இல்லை, உத்தானபாத வம்சத்தில் வந்தவாளை பற்றியெல்லாம் சொல்லிட்டு வராள். அதில் வந்தவாளில் தான் பிரச்சேதசுகள். அந்த பிரச்சேதசுகள் கதையை சொல்லிட்டு இருக்கிறதே நடுப்புற பிராச்சீன பர்கிஷனுடைய சரித்திரம் 5 அத்தியாயத்தில் சொன்னாள். பிரசங்காத் பஞ்சபி புரோக்தம் விருத்தம் பிராச்சீன பர்கிஷா. இந்த பிராச்சீன பர்கிஷனுடைய சரித்திரத்தை 5 அத்தியாயங்களில் சொல்லிவிட்டு திரும்ப பேக் ட்ராக் பண்ணி பிரச்சேதசுகளுடைய சரித்திரத்தை 2 அத்தியாயங்களில் சொல்கிறாள். வர்ணியதே ச புனர்த்வாபியாம் பிரஸ்துதம் தத் பிரச்சேதசாம். இந்த 30வது 31வது இந்த 2 அத்தியாயங்களில் பிரச்சேதசர்களுடைய சரித்திரத்தை மறுபடியும் சொல்கிறாள். இந்த 30வது அத்தியாயத்தில் தத்ர 30 தபஸ்துஷ்டாத் ஈஷால்லப்தவராஸ்ததः ஆகத்ய வாக்ஷீம் உத்வாஹ்ய ராஜ்யம் சக்ருஹு இதீரியதே. இந்த 30வது அத்தியாயத்தில் என்ன சொல்லியிருக்காள்னா, இந்த பிரச்சேதசுகள் நாரதர்னால உபதேசம் பண்ணப்பட்டு அவள் ஒரு பெரிய சரசுக்குள்ளே எல்லாரும் நுழைஞ்சாள். ரொம்ப வருஷங்கள் அங்கே ருத்ரகீதம், பகவான் பரமேஸ்வரனால மகாவிஷ்ணுவை ஸ்தோத்திரம் பண்ணுற வழியை சொல்லி கொடுத்தார் பரமேஸ்வரன். அது ருத்ரகீதம்னு முன்னாடி பார்த்துருக்கோம். அது ருத்ரகீதத்தை சொல்லி பகவானை ஆராதிச்சாள் ரொம்ப வருஷங்கள். அதனால் சந்தோஷம் அடைஞ்ச பகவான் அவள் வெளியில் அந்த சரஸ்லேருந்து வந்த உடனே அவளை அனுகிரகம் பண்ணி அவளுக்கு வரங்கள் கொடுத்து அவளை வாக்ஷி அப்படிங்கிறவளோட கூட கல்யாணம் பண்ணிக்கணும், நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணணுங்கிறதா சொன்னாள். அதுபடி அவள் பண்ணாள்ங்கிறது இந்த 30வது அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த 31வது அத்தியாயத்தில் அந்த பிரச்சேதசுகள் அவள் கடைசியில் ராஜ்யத்தெல்லாம் அவளுடைய குமாரனுக்கு கொடுத்துவிட்டு வனத்துக்கு போய் அவள் மோட்சத்தை அடைஞ்ச ஆளுங்கிறத அடுத்த 31வது அத்தியாயத்தில் சொல்ல போகிறாள். அதோட இந்த 4வது ஸ்கந்தம் முடிகிறது. அதுக்கப்புறம் 5ஆம் ஸ்கந்தம் ஆரம்பிக்கிறது. அதில் பிரியவர்தனுடைய வம்சத்தில் வந்த அவளுடைய சரித்திரத்தை சொல்ல போகிறாள். இப்போ இன்னைக்கு இந்த 30வது அத்தியாயத்தில் சில ஸ்லோகங்களை நம்ம அத்தியனம் பண்ண போகிறோம். ஸ்ரீ ஹரே நமஹ. அத 30ோऽध्यायः. விதுர உவாச்ச ஏ த்வயா பிஹிதா பிரம்மன் சுதாः பிராச்சீன பர்ஹிஷः தே ருத்ரகீதேன ஹரிம் சித்திமாபுஹு பிரதோஷ்யகாம். கதை சொல்லிட்டு வராள் மைத்ரேயர் விதுரருக்கு. அப்போ விதுரர் மைத்ரேயரை பார்த்து கேட்டாள், ஹே பிரம்மன்னு, நீங்கள் சொன்னேள் பிராச்சீன பர்கிஷனுடைய புத்திராள்னா யாரோ, அவள்னா ருத்ரகீதத்தை சொல்லி மகாவிஷ்ணு அவளை சந்தோஷப்படுத்தினாள், அதனால அவளுக்கு பல சித்திகள் கிடைச்சிதுங்கிறதாக முன்னாடி சொன்னேள்னு சொன்னாள். ஏ த்வயா பிஹிதா பிரம்மன் சுதாக பிராச்சீன பர்கிஷா.
தே ருத்ர கீதேன ஹரிம் சித்திமாபுஹு பிரதோஷ்யகாம். அவளுக்கு என்ன கிடைச்சது? இந்த ருத்ர கீதத்தை சொல்லி பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணனை உபாசிச்சு பல வருஷங்கள் இருந்தாலே இந்த சரசுக்குள்ள அவளுக்கு அதனால என்ன பலன் கிடைச்சதுங்கிறத எடுத்து சொல்லணும்னாள். கிம்பார்ஹஸ்பத்யேக பரத்ரவாத கைவல்யநாத பிரிய பார்ஸ்வவர்த்தினஹ ஆசாத்ய தேவம் கிரிஷம் எதிர்ச்சயா பிராபுஹு பரம் நூனமத பிரச்சேதசஹ. ஹே மைத்ரேயரே கூப்பிடுறாள். ஏன்னா பிரகஸ்பதியினுடைய சிஷ்யர் மைத்ரேயர், அதனால பாரஸ்பத்தியான்னு கூப்பிட்டாள். அந்த பிரச்சேதசுகள் பகவான் கிரிஷன் மகாதேவன் பரமேஸ்வரன் அவளுக்கு அனுகிரகம் பண்ணி உபதேசம் பண்ண அந்த ருத்ரகீதம் பகவான் ஸ்ரீமன் நாராயண ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய அந்த கீதத்தை சொல்லி சொல்லி ஜபம் பண்ணி ஆராதிச்சாளே, அதனால என்ன அனுகிரகத்தை அடைஞ்சாள். அவளுக்கு கண்டிப்பாக மோட்சம் கிடைச்சிருக்குமே, இல்லை சந்தேகமே இல்லையே. அப்படி அவளுக்கு மோட்சம் அடையிறதுக்கு முன்னாடி அவளுக்கு இன்னும் என்ன அனுகிரகங்கள் கிடைச்சிது அதெல்லாம் எடுத்து எங்களுக்கு சொல்லணும்னாள். கிம்பார்ஹஸ்பத்யேக பரத்ரவாத கைவல்யநாத பிரிய பார்ஸ்வவர்த்தினஹ ஆசாத்ய தேவம் கிரிஷம் எதிர்ச்சயா பிராபுஹு பரம் நூனம் அத பிரச்சேதசஹ. இப்போ மைத்ரேயர் விதுரருக்கு சொன்னாள். மைத்ரேயம் வாச்ச பிரச்சேதசோந்தருததௌ பிதுராதேசகாரிணஹ ஜபயஜ்ஞேன தபசா புரஞ்சனமதோஷயன்னு. தங்களுடைய பிதாவான பிராச்சீன பரிஷத் சொன்னபடிக்கு அந்த பிரச்சேதசுகள் சரசுக்குள்ள போய் எல்லாரும் உட்கார்ந்துட்டு ஜப யஜ்ஞத்தினால நாராயண அந்த ருத்ரகீதம் சொல்லி உபாசிச்சாள். ஜபயஜ்ஞேன தபசா புரஞ்சனம் அதோஷயன்னு பகவான் ஸ்ரீமன் நாராயணனை சந்தோஷப்படுத்தினாள் ஜபயஜ்ஞத்தினால. தசவர்ஷசஹஸ்ராந்தே புருஷஸ்து சனாதனஹ தேஷாம் ஆவிரபூத் கிருச்சம் சாந்தேன சமயன் ருச்சா. அப்பொழுது பகவான் ஸ்ரீமன் நாராயணன் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சு 10,000 வருஷங்கள் அவள் தபஸ் பண்ணாள். இந்த 10,000 வருஷங்களுக்கு முடிஞ்ச பரம் அவளுடைய தபஸ்லையும் அவளுடைய ஜபத்திலையும் சந்தோஷத்தை அடைஞ்சி அவளுக்கு முன்னாடி தோன்றினாலாம் சாக்ஷாத் மகாவிஷ்ணு ஸ்ரீமன் நாராயணன். சுபர்ணஸ்கந்தமாரூடோ மேருஷ்ருங்கமிவாம்புதः பீதவாசா மணிக்ரீவः குர்வன் விதிமிராதிஷः. பகவான் ஸ்ரீமன் நாராயணன் கருடன் மேலே ஏறிண்டு எப்படி ஒரு பெரிய மகாமேரு மாதிரி பெருஷா இருக்காம் கருடனுடைய ரூபம். அந்த அப்பேற்பட்ட பெரிய ரூபத்தை உடைய கருடனுடைய தோள் மேலே ஏறிண்டு தங்கமயமான ஒரு வஸ்திரத்தை அணிஞ்சுண்டு கழுத்தில் கௌஸ்துபங்கிற மணி பிரகாசிக்கிறது. அந்த பிரகாசத்தினால எல்லா திக்குகளும் ஜெகஜோதியாக பிரகாசிச்சுதான். நல்ல ஸ்வர்ணமயமான ஆபரணங்கள் போட்டுண்டு அழகான ரூபம். அந்த ரூபத்தை வர்ணிக்கிறாள் இங்கே. அப்படி தோன்றாலாம் பகவான். சுபர்ணஸ்கந்தமாரூடோ மேருஷ்ருங்கமிவாம்புதः பீதவாசா மணிக்ரீவः குர்வன் விதிமிராதிஷः காசிஷ்ணுனா கனகவர்ண விபூஷணேன भ्राजत्कपोलवदनो विलसत्किरीटः अष्टायुधैः अनुचरैः मुनिभिः सुरेन्द्रैः आसेवितो गरुडकिन्नर गीतकीर्तिः पीनायताष्टभुजमण्डल मध्यलक्ष्म्या स्पर्धश्रिया परिवृतो वनमालयाद्यः बर्हिष्मतः पुरुषाः சுதான் பிரபன்னான் பர்ஜன்யநாதருதயா சகிருணாவலோகா. பகவானுடைய ரூபம் ரொம்ப அழகா இருக்கு, அதை வர்ணிக்கிறாள். சுபர்ணஸ்கந்தமாரூடோ மேருஷ்ருங்கமிவாம்புதா. பெரிய மேரு மலை மேல கனகரேர்னு மேக மண்டலங்கள் அப்படியே குழுமி இருந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கான் பகவான்.
அந்த தங்கமயமான கருடன் மேலே நீலமேக ஷியாமலன் சுவாமி மகாவிஷ்ணு அவர் உட்கார்ந்துட்டு வரார். பீதவாசா மணிக்ரீவா, அழகான மஞ்சப்பட்டு கட்டின்னு இருக்காள். மணிக்ரீவா, கௌஸ்துபமணியை தரிச்சுன்னு இருக்காள். அது ஒரேடியா பிரகாசிக்கிறது. குர்வன் விதிமிதாதிஷா, எல்லா திக்குகளையும் பிரகாசப்படுத்துறதாம் அந்த அழகான கௌஸ்துபமணி. காசிஷ்ணுனா கனகவர்ண விபூஷணேன பிராஜத் கபோலவதனோ விலசத் கிரீடா. சுவாமி தங்கமயமான ஆபரணங்கள் போட்டிருக்காள். தங்க கைவளைகள், தோல்வளைகள், அழகான மகர குண்டலங்கள். அது கன்னத்தில் ஜொலிக்கிறதாம். அப்படியே கண்ணாடி மாதிரி கன்னம் சுவாமியினுடைய கன்னம். அந்த கன்னத்தில் அதெல்லாம் பிரகாசிக்கிறது, ஜொலிக்கிறது, பிரதிபிம்பம். கிரீடம், ஸ்வர்ணமயமான கிரீடத்தை போட்டிருக்காள், பிரகாசிக்கிறது. பிராஜத் கபோலவதனோ விலசத் கிரீடா அஷ்டாயுதைஹி அனுச்சரைஹி முனிபிஸ் சுரேந்திரைஹி ஆசேவிதோ கருட கிண்ணர கீத கீர்த்தி. எப்படி வராளாம் சுவாமி? 8 கைகளோடு வராள். அஷ்டபுஜ மகாவிஷ்ணு. கம்போடியாவில் போனாக்க அங்கே ரொம்ப பிராச்சீனமாக இருக்கப்பட்ட ஒரு டெம்பிள் அங்கே இருக்குது. ஆங்கூர் வட்டுன்னு இந்த கோயிலுக்கு பேர். அந்த ஆங்கூர் வட்டுங்கிற கோயிலில் பிரதானமாக இருக்கப்பட்ட ரூபம் எதுன்னா அஷ்டபுஜ மகாவிஷ்ணு. நேர உள்ள நுழைஞ்சோடனே பார்க்கலாம். 8 கைகளோட மகாவிஷ்ணு அங்கே ஸ்தாபிச்சிருக்கான். எந்த ராஜா அதை கட்டினானோ தெரில. அந்த ஆங்கூர் வாட்டுங்கிற பெரிய கோவில், அது விசாலமான கோவில். அப்படி 8 புஜங்களோட மகாவிஷ்ணு பிரகாசிக்கிறாளாம். அஷ்டாயுதைஹி அனுச்சரைஹி முனிபிஸ் சுரேந்திரைஹி. காஞ்சிபுரத்துலேயும் அஷ்டபுஜ மகாவிஷ்ணுன்னு இருக்கார். 8 கைகளோட மகாவிஷ்ணு. அப்படி 8 கைகளோட பிரகாஷின்னு வராளாம். சுத்தியூரில் யாரெல்லாம் இருக்காருனால் அஷ்டாயுதைஹி அனுச்சரைஹி முனிபி சுரேந்திரைஹி. தேவதை இந்திராதி தேவ கணங்களெல்லாம் சுத்தியூரில் சுழந்தா கூட வராளாம் சுவாமியோட கூட. பெரிய பிரம்ம ரிஷிகள், ராஜ ரிஷிகள் எல்லாரும் வராலாம் கூட. ஆசேவிதாக கருட கிண்ணர கீத கீர்த்தி, எல்லாரும் வேதத்தை சொல்லிட்டு வராள். கருடன் அவனுடைய ரெக்கையை அடிக்கிறது, அதுலேருந்து வேத சப்தங்கள்லாம் எழுறதான். அது சொல்கிறாள். கிண்ணறாள் எல்லாரும் சுவாமியினுடைய புகழ பாடிந்து வராள். காசிஷ்ணுனா கனகவர்ண விபூஷணேன பிராஜத் கபோலவதனோ விலசத் கிரீடா அஷ்டாயுதைஹி அனுச்சரைஹி முனிபிஸ் சுரேந்திரைஹி ஆசேவிதோ கருட கிண்ணர கீத கீர்த்தி. பீனாயதாஷ்டபுஜமண்டல மத்தியலக்ஷ்மியா ஸ்பர்தச்ரியா பரிவృతో வனமாலயாத்யா பர்ஹிஷ்மதः புருஷாக சுதான் பிரபன்னான் பர்ஜன்யநாதருதயா சகிருணாவலோகா. பகவான் கழுத்தில் வனமாலையை போட்டிருக்காள். அது முழங்கால் மட்டும் தொங்கிறது. இந்த பெரிய ஹாரம், பெரிய அழகான புஷ்பஹாரம் தொங்கிறதாம். பீனாயதாஷ்டபுஜ மண்டல மத்தியலக்ஷ்மியா, 8 கைகளோட பிரகாசிக்கிறாள். மகாலட்சுமி அனபாயினி அப்படி வக்ஷஸ்தலத்தில் இருந்து பிரகாசின்னு இருக்காள். அப்பேற்பட்ட இந்த பகவான் ரொம்ப கருணையோடு கூட இனிமையான சொற்கள்னால பிராச்சீன பர்கீஷனுடைய குமாராள் பிரச்சேதஸ்களை பார்த்து சொல்ல ஆரம்பித்தாள். அவளெல்லாம் சுவாமி காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணாலாம். அப்போ அந்த பர்ஹிஷ்மதா, அந்த பிராச்சேதஸ்கள் எல்லாருக்கும் பர்ஹிஷ்மதா புருஷாக சுதான் பிரபன்னாக பர்ஜன்யநாதருதயா சகிருணாவலோகா. பர்ஜன்யநாத, எப்படி மேகம் அடித்தா கம்பீரமாக கர்ஜிக்குமோ அப்படி நல்ல கம்பீரமான சொற்கள்னால அந்த பிரச்சேதஸ்கள் அவ சுவாமி காலில் விழுந்து சரணாகதம்னு விழுந்தாள் சுவாமியை பார்த்த உடனே. அப்போ சுவாமி அவ அனுகிரகம் பண்ணி பேச ஆரம்பித்தாளாம். என்ன சொன்னாள்னால், ஸ்ரீ பகவானுவாச்ச வரம் விரணீத்வம் பத்ரம் வோ யூயம் மே நிருபநந்தனாः சௌஹார்தேன பிருதக் தர்மாः துஷ்டோகம் சௌஹிருதேனவஹ. ஏ பிரச்சேதசுகளே, நீங்கள் என்னை ரொம்ப ஸ்தோத்திரம் பண்ணி 10000 வருஷங்கள் தபஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப நான் சந்தோஷம் அடைஞ்சுட்டேன். நீங்கள் ரொம்ப தர்மத்தை ஆசிரியிச்சு இருக்கப்பட்ட ராஜகுமாரால், நீங்கள் உங்களுக்கு க்ஷேமம் உண்டாகட்டும்.
நீங்கள் என்ன வரமோ அதை கேட்கணும். உங்களுடைய ஒற்றுமையையும் நீங்கள் என்ன ஆராதிச்சதையும் நான் பார்த்து ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். நாள் சௌஹார்தேனா பிரதக் தர்மாக துஷ்டோகம் சௌஹൃதே நவஹா. உங்களுடைய சௌஹൃதம் எல்லா சகோதராலும் சேர்ந்து ஒன்னா இருந்து 10,000 வருஷங்கள் நீங்கள் என்ன தபஸ் பண்ணேளே என்ன நோக்கி ரொம்ப சந்தோஷம். நாள் யோனுஸ்மரதி சந்தியாயாம் யுஷ்மான் அனுதினம் நரஹ தஸ்ய பிராத்ருஷு ஆத்மசாமியம் ததா பூதேஷு சௌஹൃதம். அதனால நான் இன்னிலேருந்து ஒன்று சொல்ல போறேன். 2 சந்தியா வேளையிலையும் பிரச்சேதர்களான உங்களை யாரு நினைச்சுக்கிறாளோ, உங்களை நினைச்சுன்னு இந்த உங்களுடைய கதையை யாரு மனசுல நினைச்சுன்னு அனுதினம் நரஹ, அவளுக்கு என்ன தெரியுமா கிடைக்கும்? தஸ்ய பிராத்ருஷு ஆத்மசாமியம். அப்போ அவளுக்கு அவளுடைய அண்ணன் தம்பிகளோடு கூட சேர்க்க ஒற்றுமையாக இருக்கக்கூடிய மனோபாவம் ஏற்படும். தஸ்ய பிராத்ருஷு ஆத்மசாமியம் ததா பூதேஷு சௌஹൃதம். அதே மாதிரி எல்லா பிராணிகள்கிட்டையும் பிரியமா இருக்க வேண்டும்ங்கிற எண்ணம் உண்டாகும். எல்லா பிராணிகள்கிட்டையும் ஸ்நேகம் ஏற்படும். தஸ்ய பிராத்ருஷு ஆத்மசாமியம் ததா பூதேஷு சௌஹൃதம். எல்லா பூதங்கள்கிட்டையும் சுஹൃத் பாவம் ஏற்படும், ஸ்நேகபாவம் ஏற்படும் அப்படின்னு அனுகிரகம் பண்றேன். ஏது மாம் ருத்ரகீதேன சாயம் பிராத சமாஹிதா ஸ்துவந்த்யஹம் காமவரான் தாஸ்யே பிரஜாம் ச சோபனாம். இன்னும் என்ன நினைப்பாள்? யார் ஒருவன் இந்த ருத்ரகீதம்ங்கிறதா பரமேஸ்வரன் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணி மகாவிஷ்ணுவை எப்படி ஸ்தோத்திரம் பண்ணணும்னு சொல்லி என்ன ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்குள்ளான ஸ்தோத்திரத்தை உங்களுக்கு உபதேசம் பண்ணாலோ அந்த ருத்ரகீதத்தை சாயம் பிராத்தகா காலை மாலை 2 வேளையும் யார் ஜபிச்சுன்னு வராளோ அவளுக்கு அவள் மனசில் இருக்கப்பட்ட எண்ணங்கள் காமங்கள் எல்லாம் பூர்த்தியாகும், நல்லது நடக்கும் அவளுக்கு அப்படிங்கிறதாக நான் அனுகிரகம் பண்ணேன். நல்ல சோபனங்கள்லாம் அவளுக்கு உண்டாகும். ஸ்துவந்தியகம் காமவரான் தாஸ்யே பிரஜாஞ்ச சோபனாம். பரமசோபனங்கள் ஏற்படும். அதோடு கூட பிரஜாம் ஆத்ம வித்தியை உண்டாகி நல்ல ஞானம் ஏற்படும் அவளுக்கு என்பதாக நான் அனுகிரகம் பண்றேன். நாள் இப்பொழுது இந்த 10 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே சதுர்த்தஸ்கந்தே 30ோऽध्यायः. விதுர உவாச்ச விதுர உவாச்ச விதுர உவாச்ச ये त्वया भिहिता ब्रह्मन् ये त्वया भिहिता ब्रह्मन् ये त्वया भिहिता ब्रह्मन् सुताः प्राचीनबर्हिषः सुताः प्राचीनबर्हिषः सुताः प्राचीनबर्हिषः ते रुद्रगीतेन हरिम् ते रुद्रगीतेन हरिम् ते रुद्रगीतेन हरिम् सिद्धिमापुः प्रतोष्यकाम् सिद्धिमापुः प्रतोष्यकाम् सिद्धिमापुः प्रतोष्यकाम् किं बार्हस्पत्येह परत्रवाथ किं बार्हस्पत्येह परत्रवाथ किं बार्हस्पत्येह परत्रवाथ कैवल्यनाथ प्रियपार्श्ववर्तिनः कैवल्यनाथ प्रियपार्श्ववर्तिनः कैवल्यनाथ प्रियपार्श्ववर्तिनः आसाद्य देवं गिरिशं यदृच्छया आसाद्य देवं गिरिशं यदृच्छया आसाद्य देवं गिरिशं यदृच्छया प्रापुः परं नूनमथ प्रचेतसः प्रापुः परं नूनमथ प्रचेतसः प्रापुः परं नूनमथ प्रचेतसः मैत्रेय उवाच मैत्रेय उवाच मैत्रेय उवाच प्रचेतसो अन्तरुदधौ प्रचेतसो अन्तरुदधौ
प्रचेतसोऽन्तरुदधौ पितुरादेशकारिणः 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 जपयज्ञेन तपसा जपयज्ञेन तपसा जपयज्ञेन तपसा पुरञ्जनमतोषयन् पुरञ्जनमतोषयन् पुरञ्जनम् अतोषयन् दशवर्षसहस्रान्ते 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 पुरुषस्तु सनातनः पुरुषस्तु सनातनः पुरुषस्तु सनातनः तेषाम् आविरभूत् कृच्छ्रम् तेषाम् आविरभूत् कृच्छ्रम् तेषाम् आविरभूत् कृच्छ्रम् शान्तेन शमयन् रुचा शान्तेन शमयन् रुचा शान्तेन शमयन् रुचा सुपर्णस्कन्धमारूढो 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 मेरुशृङ्गमिवाम्बुदः 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 पीतवासा मणिग्रीवः पीतवासा मणिग्रीवः पीतवासा मणिग्रीवः कुर्वन् वितिमिरादिशः कुर्वन् वितिमिरादिशः कुर्वन् वितिमिरादिशः काशिष्णुना कनकवर्णविभूषणेन काशिष्णुना कनकवर्णविभूषणेन काशिष्णुना कनकवर्णविभूषणेन भ्राजत्कपोलवदनो विलसत्किरीटः भ्राजत्कपोलवदनो विलसत्किरीटः भ्राजत्कपोलवदनो विलसत्किरीटः अष्टायुधैः अनुचरैः मुनिभिः सुरेन्द्रैः अष्टायुधैरनुचरैः मुनिभिः सुरेन्द्रैः अष्टायुधैरनुचरैः मुनिभिः सुरेन्द्रैः आसेवितो गरुडकिन्नरगीतकीर्तिः आसेवितो गरुडकिन्नरगीतकीर्तिः आसेवितो गरुडकिन्नरगीतकीर्तिः पिहीनायताष्टभुजमण्डल मध्यलक्ष्म्या पिहीनायताष्टभुजमण्डल मध्यलक्ष्म्या पिहीनायताष्टभुजमण्डल मध्यलक्ष्म्या स्पर्धश्रिया परिवृतो वनमालयाद्यः स्पर्धश्रिया परिवृतो वनमालयाद्यः स्पर्धश्रिया परिवृतो वनमालयाद्यः बर्हिष्मतः पुरुषाः सुतान् प्रपन्नान् बर्हिष्मतः पुरुषाः सुतान् प्रपन्नान् पर्जन्यनादरुतया सघृणावलोकः पर्जन्यनादरुतया सघृणावलोकः पर्जन्यनादरुतया सघृणावलोकः श्रीभगवानुवाच 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 वरं वृणीध्वं भद्रं वो वरं वृणीध्वं भद्रं वो वरं वृणीध्वं भद्रं वो यूयं मे नृपनन्दनाः यूयं मे नृपनन्दनाः यूयं मे नृपनन्दनाः सौहार्देना पृथक् धर्माः सौहार्देना पृथक् धर्माः सौहार्देना पृथक् धर्माः तुष्टोऽहं सौहृदेन वः तुष्टोऽहं सौहृदेन वः तुष्टोऽहं सौहृदेन वः यो नुस्मरति सन्ध्यायां यो नुस्मरति सन्ध्यायां यो नुस्मरति सन्ध्यायां युष्मान् अनुदिनं नरः युष्मान् अनुदिनं नरः युष्मान् अनुदिनं नरः तस्य भ्रातृषु आत्मसाम्यं
தஸ்ய ப்ராத்ருஷு ஆத்மசாம்யம் தஸ்ய ப்ராத்ருஷு ஆத்மசாம்யம் ததா பூதேஷு சௌஹ்ருதம் ததா பூதேஷு சௌஹ்ருதம் ததா பூதேஷு சௌஹ்ருதம் ஏது மாம் ருத்ரகீதேன ஏது மாம் ருத்ரகீதேன ஏது மாம் ருத்ரகீதேன சாயம் பிராதः சமாஹிதாः சாயம் பிராதः சமாஹிதாः சாயம் பிராதः சமாஹிதாः ஸ்துவந்த்யகம் காமவரான் ஸ்துவந்த்யகம் காமவரான் ஸ்துவந்த்யகம் காமவரான் தாஸ்யே பிரஜ்ஞாம் ச சோபனாம் தாஸ்யே பிரஜ்ஞாம் ச சோபனாம் தாஸ்யே பிரஜ்ஞாம் ச சோபனாம் ஸ்ரீ ஹரே நமஹ. அடுத்த 11வது ஸ்லோகத்திலிருந்து பகவான் மேற்கொண்டு சொல்றாள். யத்யூயம் பிதுராதேசம் அக்ரஹீஷ்ட முதான்விதாः அதோவ உஷதி கீர்த்திஹி லோகான் அனுபவிஷ்யதி. நீங்கள் ரொம்பவும் சந்தோஷத்தோடு கூட உங்களுடைய பிதா சொன்ன வாக்கியத்தை கேட்டு அவரை என்ன அனுகிரகத்தோடு உங்களுக்கு என்ன ஆக்ஞை பண்ணாலோ அதை கேட்டுவிட்டு அதன்படி நடந்து நீங்கள் பகவானை உபாசிச்சேள். ஆகினாலேயே உங்களுடைய கீர்த்தி லோகம் பூரா பரவ போறதுனாள். ஏன்னா பித்ரு வாக்கிய பரிபாலனம் பண்ணேள், அப்பா சொன்னத்தை கேட்டேள். நீங்க யத்யூயம் பிதுராதேசம் அக்ரஹீஷ்ட முதான்விதாக சந்தோஷத்தோடு கூட கேட்டேள். முதான்விதாக அதோவ உஷதி கீர்த்திஹி லோகான் அனுபவிஷ்யதி பவிதா விஸ்ருதः புத்ரோ அனவமோ பிரம்மணோ குணைः ய ஏதாம் ஆத்மவீத்யேன த்ரிலோகீம் பூரமிஷ்யதி. அது மாத்திரமில்ல, உங்களுடைய அப்பாவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பூர்ணமா இருக்கு. நானும் உங்களுக்கு அனுகிரகம் பண்றேன். என்ன தெரியுமா, உங்களுக்கு ரொம்ப வசத்தியான ஒரு குழந்தை பிறக்க போறான், ஒரு புள்ள. அவன் பிரம்மாவுக்கு ஒப்பானவனாக இருப்பன். அனவமோ பிரம்மணோ குணைஹி பிரம்மாவுக்கு என்னென்ன குணங்கள் உண்டோ கேரக்டரிஸ்டிக்ஸ் அதுக்கு துளி கூட குறைஞ்சவனா இருக்க மாட்டான், அப்படி பிரகாசிப்பனவன். ஏதாம் ஆத்மவீத்யேன த்ரிலோகீம் பூரைஷ்யதி அவளுக்கு சந்ததிகள் ஏற்படுவாள். அவ்வாறாக உங்களுடைய குலம் விருத்தியாய் எல்லா லோகங்கள்லையும் இருந்துட்டு அவள் பிரகாசிப்பாள், ஜனத்தொகை நிறைய பெருகும்னு சொன்னாள். கண்டோஹோ பிரம்லோச்சயா லப்தா கன்யா கமலலோச்சனா தாம் சாபவித்தாம் ஜக்ருஹு புருஹா நிருபநந்தனா. அப்பொழுது சுவாமியை வாழ்த்த சொன்னாள், அந்த பிரசேத சாழ்த்த சொன்னாள், பிராச்சீன பரிஷனுடைய குமாராள் அவள்கிட்ட சொன்னாள், அப்பா பூர்வத்தில் கண்டுன்னு ஒரு மகர்ஷி இருந்தாள். அந்த கண்டுங்கிற மகர்ஷி பெரிய தபஸ்வி, தபஸ் பண்ணிட்டு இருக்கிறதே இந்திரன் அவருடைய தபஸை கெடுக்கணுங்கிறதுக்காகவே ஒரு அப்சரசை அனுப்பிச்சான். பிரம்லோச்சான்னு ஒரு அப்சரசு, பிரம்லோச்சான்னு ஒரு அப்சரசு அவளை அனுப்பிச்சான். அந்த மகரிஷி அவளோடு கூட பல வருஷங்கள் ரமிச்சிருந்து அவளுக்கு குழந்தையாக ஒரு குழந்தை பிறந்தது, சின்ன குழந்தை. அப்போது அந்த அப்சரசான பிரம்லோச்சை அந்த குழந்தைய ஒரு மரத்தில் வச்சுவிட்டு போய் சேர்ந்துவிட்டாள், தன்னுடைய லோகத்துக்கு இந்திரலோகத்துக்கு போய் சேர்ந்துவிட்டாள். அப்போது அந்த குழந்தை அழுது பசியினால. அப்பொழுது அந்த குழந்தையை யார் காப்பாற்றிதுன்னா அந்த மரத்தில் இருக்கிறத எந்த ஓஷதிகளுக்குன்னா அதிபதியான சோமன் சந்திரன் வந்து காப்பாற்றினான்கிறாள். க்ஷுக்ஷாமாயா முகே ராஜா சோம பீயூஷ வர்ஷிணீம் தேசினீம் ரோதமானாயாக நிததே சதயான்விதா. அந்த குழந்தைய விட்டுவிட்டு போயிட்டாள் மரத்தில் வச்சுட்டு. அப்போ அது பசியினால அழுத போது மகா கருணையோடு கூட சந்திரன் ராஜா சோமன் அவன் வந்தான். அவன் தன்னுடைய விரல்னால அந்த குழந்தையினுடைய வாயில வச்சு தேவாமிர்தத்தை பருக செய்தான். அதனாலேயே அந்த குழந்தை ரொம்ப அந்யாதிருஷ்யமான ரூப லாவண்யத்தோடு இருந்துட்டு இருக்காள். அந்த குழந்தை அந்த பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னாள். பிரஜா விசர்க ஆதிஷ்டாஹ பித்ரா மாம் அனுவர்த்ததா தத்ர கன்யாம் வராரோஹாம்
தாமுத்வகதமாச்சிரம் மாச்சிரம், சீக்கிரமாக துளி கூட டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் போய் அந்த ரொம்ப ரூபவதியான அந்த பொண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும். கல்யாணம் பண்ணிட்டு பிரஜா சர்க்கம், பிரஜைகளை நல்லா சிருஷ்டிகள் நிறையா சிருஷ்டி பண்ணணுங்கிறதுக்காக உங்களை அனுப்பிச்சிருக்கேன். நீங்கள் சந்தோஷமாக அவளோடு கூட பல வருஷங்கள் இருக்கணுங்கிறதா சொன்னால் அந்த பிரச்சேதர்கள்ட்ட. அப்ருத்தக் தர்மசீலானாம் சர்வேஷாம் மகா சுமத்தியமா அப்ருத்தக் தர்மசீலேயம் பூயாத்மத்யர்ப்பிதாசயா. நீங்கள் எல்லாரும் நீங்கள் ரொம்ப சத்துவகுணம் படைஞ்சவாள் பிரச்சேதர்கள். நீங்கள் எல்லா சகோதராலும் ரொம்ப சாத்வீகமான குணங்களை பொருந்தியவாள். இந்த பொண்ணு இருக்கே, அதுவும் உங்களுக்கு ஒப்பான குணங்களை படைச்சவள் அவள், சாது. அதனால உங்கள் ரெண்டு பேருக்கும் குணங்கள் சேர்க்கை சரியா இருக்கு. அதனால நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னால் திவ்ய வருஷ சகசிராணாம் சகசிரம் அகதௌஜசஹ பௌமான் போக்ஷ்யத போகான் வை திவ்யாம் சானுகிரகான் மமா. நான் உங்களுக்கு அனுகிரகம் பண்றேன் நாள் சுவாமி பிரச்சேதசுகளை பார்த்து உங்களுக்கு பரமானுகிரகம் பண்றேன். என்னன்னா, நீங்கள் 1 வருஷம் இல்லை 2 வருஷம் இல்லை, தேவ வருஷங்கள்ல 10 லட்சம் வருஷங்கள் நீங்கள் அந்த ஸ்திரீயோடு கூட அனுபவிச்சு சுக்கமாக இருக்கணும். பௌமான் போக்ஷ்யத போகான்வை, என்னென்ன போகங்களெல்லாம் அனுபவிக்க முடியுமோ அத்தனையும் அனுபவிச்சு சந்தோஷமா இருக்கணும். நீங்கள் தான் நான் உங்களுக்கு அனுகிரகம் பண்றேன் நாள். திவ்ய வருஷ சகசிராணாம் சகசிர மகதௌஜசஹ, 10 லட்சம் வருஷங்கள் நீங்கள் அவளோட கூட இருக்கணும் நாள். திவ்ய வருஷம் செலஸ்டியல் இயர்ஸ், தேவ வருஷங்கள்ல 10 லட்சம் வருஷங்கள் நாள். அப்படி சந்தோஷமா இருக்கணும் நாள். இவ்வாறாக நான் அனுகிரகம் பண்றேன் நாள். அதமையனபாயின்யா பக்தியா பக்வகுணாசயாக உபயாஸ்யத மத்தாம நிர்வித்ய நிரயாததா. இவ்வாறாக நீங்கள் கிரகஸ்தாசிரமத்தில் இருந்துட்டு நீங்கள் என்னையே ஆராதிச்சுருக்கணும். அப்படி என்னையே ஆராதிச்சுன்னு என்னோட பக்தி பண்ணிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கும்போது கெட்ட சேர்க்கைகள் ஏற்படாது. உங்கள் மனசு அப்படியே சுத்த சத்துவமாகவே இருந்துருப்பேன் நீங்கள். அதனால கிரகஸ்தாசிரமத்தில் இருந்த போதிலும் கூட கெட்ட விஷயங்கள்ல உங்கள் மனசு ஈடுபடாமல் நல்ல முறையில் நீங்கள் ஜீவனை கழிப்பேள். ஆகையினாலேயே நீங்கள் திரும்பி என்னோட கூட வந்து சேருவேள் நாள். அதமையனபாயின்யா பக்தியா பக்வகுணாசயாக உபயாஸ்யத மத்தாம நிர்வித்ய நிரயாததா. மத்தாம உபயாசியத, நீங்கள் மறுபடியும் திரும்பி என்னோட கூட வந்து சேர்ந்து என்னோடய கூட இருப்பேள் நீங்கள்ங்கிறதாக அனுகிரகம் பண்ணாள். கிரேஷ்வாவிசதாம் சாபி பும்சாம் குஷல கர்மணாம் மத்வார்த்தாயாதயாமானாம் நபந்தாய கிரகாமதாக. என்ன புரிஞ்சுக்கணும்னா, கிரகஸ்தாசிரமத்தில் இருந்தாக்க பகவானை மறந்து விடுவாள், பகவான் கிட்ட பக்தி இருக்காதுங்கிறதால நினச்சிக்காதீங்கோ. கிரகஸ்தாசிரமத்தில் இருந்துட்டே இருந்தா கூட எல்லா சுகங்களையும் அனுபவிச்சுட்டு இருக்கும் பொழுதே பகவத் பக்தி பண்ணிகிட்டே இருந்தால் அப்போ மனசு பரிபூர்ணமாக அந்த பந்தத்தில் மாட்டிக்காது. உங்களுக்கு பந்தத்தில் மாட்டிக்காமல் லோகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு பக்குவம் உங்களுக்கு ஏற்படும் நாள். கிரகேஷ்வா விசதாம் சாபி பும்சாம் குஷல கர்மணாம், நல்ல மங்களகரமான காரியங்களை நீங்கள் செஞ்சுட்டு இருப்பேள் கிரகஸ்தாசிரமத்தில். மத்வார்த்தா யாத்தயாமானாம், ஒவ்வொரு க்ஷணமும் நீங்கள் என்னையே நினச்சின்னு என்னுடைய குணங்களையே நினச்சிட்டு என்னோட பேச்சு என்னை பற்றியே பேசிட்டு இப்படியாக நீங்கள் உங்களுடைய கிரகஸ்தாசிரமத்தில் இருந்துருப்பேள். அதனால பந்தத்தில் போய் மாட்டிக்க மாட்டேன் நாள். நபந்தாய கிரகாமதாக நவ்யவத் ஹிருதயே யஜ்ஞோ பிரம்மைதத் பிரம்மவாதிபிஹி நமுஹ்யந்தி ந சோசந்தி ந ஹிருஷ்யந்தி யதோ கதாஹ. எப்பொழுதும் பகவான்கிட்டயே மனசை வச்சு பக்தி பண்ணிட்டு பகவத் ஆராதனத்திலேயே தலைச்சுண்டு இருந்துட்டு நீங்கள் கிரகஸ்தாசிரமத்தில் இருந்துருப்பேள். அதனால எப்பொழுதுமே புதுசாக தோணும் உங்களுக்கு. பகவத் பக்தி பண்ணுறது பழசாக தோணாது.
எல்லா பக்தாளுடைய ஹிருதயத்துக்குள்ளேயும் பகவான் இருக்காருங்கிறத புரிஞ்சு நுடுவேள் நீங்கள். அதுதான் பிரம்மத்தை புரிஞ்சுக்கிறதுங்கிறது, வேற ஒன்றும் இல்லை. அதான் பரமாத்ம தத்துவம். இதை நீங்க புரிஞ்சு நுடுவேள். அப்படி இருக்கிறவாளை பிரம்மபூத்தாகான்னு சொல்றது. அவள்னா பிரம்மனிஷ்டாளா ஆயிட்டாள்னு சொல்றது. அந்த நிலைக்கு நீங்கள் கிரகஸ்தாசிரமத்தில் இருந்தே இருக்கும்பொழுது கூட அதுக்கு சேர்ந்துருவேள் நீங்கள்னு பகவான் அனுகிரகம் பண்ணி அவளுக்கு உபதேசம் பண்ணாள். நவ்யவத் ஹிருதயே யஜ்ஞோ பிரம்மைதத் பிரம்மவாதிபி ந முஹ்யந்தி ந சோச்சந்தி ந ஹிருஷ்யந்தி யதோ கதாஹ. அப்பேற்பட்ட பிரம்மனிஷ்ட நிலையில வந்தாக்க ந முஹ்யந்தி, ஒரே பிரமையெல்லாம் ஏற்படாது, கன்ஃபியூஷன் ஏற்படாது. ந சோச்சந்தி, துக்கம் ஏற்படாது. ந ஹிருஷ்யந்தி, அனாவசியமாக திடும்னு சந்தோஷம், ஏதோ சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ஒரேடியாக ஆனந்தப்படுறது அப்படிலாம் இருக்காது. ரொம்ப ட்ராங்குவல் மைண்டாக நீங்கள் இருந்துப்பேள். யதோகதாக நவ்யவத் ஹிருதயே யஜ்ஞோ பிரம்மைதத் பிரம்மவாதிபி ந முஹ்யந்தி ந சோச்சந்தி ந ஹிருஷ்யந்தி யதோ கதாக. இவ்வாறாக பகவான் அந்த பிரச்சேதசுகளுக்கு உபதேசம் பண்ணி பரமானுகிரகம் பண்ணாள். இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் இப்போ அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. யத்யூயம் பிதுராதேசம் யத்யூயம் பிதுராதேசம் யத்யூயம் பிதுராதேசம் அக்ரஹீஷ்டமுதான்விதாः 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 अथोव उशती कीर्तिः अथोव उशती कीर्तिः अथोव उशती कीर्तिः लोकान् अनुभविष्यति लोकान् अनुभविष्यति लोकान् अनुभविष्यति भविता विश्रुतः पुत्रः भविता विश्रुतः पुत्रः भविता विश्रुतः पुत्रः अनवमो ब्रह्मणो गुणैः अनवमो ब्रह्मणो गुणैः अनवमो ब्रह्मणो गुणैः येताम् आत्मवीद्येन येतामात्मवीद्येन येतामात्मवीद्येन त्रिलोकीं पूरयिष्यति त्रिलोकीं पूरयिष्यति त्रिलोकीं पूरयिष्यति कंडोः प्रम्लोचया लब्धा कंडोः प्रम्लोचया लब्धा कंडोः प्रम्लोचया लब्धा कन्या कमललोचना कन्या कमललोचना कन्या कमललोचना तां चापविद्धां जगृहुः तां चापविद्धां जगृहुः तां चापविद्धां जगृहुः भूरुहा नृपनन्दनाः भूरुहा नृपनन्दनाः भूरुहा नृपनन्दनाः क्षुत्क्षामाया मुखे राजा क्षुत्क्षामाया मुखे राजा क्षुक्षामायाः मुखे राजा सोमः पीयूषवर्षिणीं सोमः पीयूषवर्षिणीं सोमः पीयूषवर्षिणीं देशिनीं रोदमानायाः देशिनीं रोदमानायाः देशिनीं रोदमानायाः निदधे सदयान्वितः निदधे सदयान्वितः निदधे सदयान्वितः प्रजा विसर्ग आदिष्टाः प्रजा विसर्ग आदिष्टाः प्रजा विसर्ग आदिष्टाः पित्रा माम् अनुवर्तता पित्रा माम् अनुवर्तता पित्रा माम् अनुवर्तता तत्र कन्यां वरारोहां तत्र कन्यां वरारोहां तत्र कन्यां वरारोहां तामुद्वहत माचिरं तामुद्वहत माचिरं तामुद्वहत माचिरम् अपृथक् धर्मशीलानाम् अपृथक् धर्मशीलानाम् अपृथक् धर्मशीलानां
சர்வேஷாம் வஹ சுமத்யமா சர்வேஷாம் வஹ சுமத்யமா சர்வேஷாம் வஹ சுமத்யமா அப்ருதக் தர்மசீலேயம் அப்ருதக் தர்மசீலேயம் அப்ருதக் தர்மசீலேயம் பூயாத் பத்ன்யர்ப்பிதாசயா பூயாத் பத்ன்யர்ப்பிதாசயா பூயாத் பத்ன்யர்ப்பிதாசயா திவ்யவர்ஷசஹஸ்ராணாம் 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 சஹஸ்ரம் அஹதௌஜசஹ சஹஸ்ரம் அஹதௌஜசஹ சஹஸ்ரமஹதௌஜசஹ பௌமான் भोक्ष्यथ भोगान् वै भौमान् भोक्ष्यथ भोगान् वै भौमान् भोक्ष्यथ भोगान् वै दिव्यांश्चानुग्रहान् मम दिव्यांश्चानुग्रहान् मम दिव्यांश्चानुग्रहान् मम अथ मयि अनपायिन्या अथ मयि अनपायिन्या अथ मयि अनपायिन्या भक्त्या पक्वगुणाशयाः भक्त्या पक्वगुणाशयाः भक्त्या पक्वगुणाशयाः उपयास्यथ मद्धाम उपयास्यथ मद्धाम उपयास्यथ मद्धाम निर्विद्य निरयादतः निर्विद्य निरयादतः निर्विद्य निरयादतः गृहेष्वाविशतां चापि गृहेष्वाविशतां चापि गृहेष्वाविशतां चापि पुंसां कुशलकर्मणां पुंसां कुशलकर्मणां पुंसां कुशलकर्मणां मद्वार्तायातयामानां 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 न बन्धाय गृहामताः न बन्धाय गृहामताः न बन्धाय गृहामताः नव्यवद् हृदये यज्ञो नव्यवद् हृदये यज्ञो नव्यवद् हृदये यज्ञो ब्रह्मैतद् ब्रह्मवादिभिः ब्रह्मैतद् ब्रह्मवादिभिः ब्रह्मैतद् ब्रह्मवादिभिः न मुह्यन्ति न शोचन्ति न मुह्यन्ति न शोचन्ति न मुह्यन्ति न शोचन्ति न हृष्यन्ति यतो गताः न हृष्यन्ति यतो गताः न हृष्यन्ति यतो गताः ஸ்ரீ ஹரயே நமஹ. அடுத்த 21வது ஸ்லோகத்தில் மைத்ரேயர் கதை சொல்லிட்டு வரவர் விதுரரை பார்த்து சொன்னாள், அப்பா விதுரா, இவ்வாறாக பகவான் நேருக்கு நேராக அந்த பிரச்சேதசுகளுக்கு முன்னாடி தோணி அவள்கிட்ட இவ்வாறாக அனுகிரக பாஷணம் சொன்னோடனே அவள்லாம் பிரச்சேதசுகள்லாம் ரொம்ப கத்கதாளாகி தொண்டையில் அடைக்க இமோஷனலாக பகவானை நமஸ்காரம் பண்ணி சொன்னாள் நாள் பிரார்த்திச்சாலாம். அது சொல்கிறாள் இங்கே 21வது ஸ்லோகத்தில் மைத்ரேயர். மைத்ரேயுவாச்ச ஏவம் ப்ருவாணம் புருஷார்த்தபாஜனம் ஜனார்தனம் பிராஞ்சலய பிரச்சேதசः தத்தர்ஷனத்வஸ்த தமோ ரஜோமலா கிராகிருணன் கத்கதயா சுஹிருத்தமம். இவ்வாறாக அந்த பகவான் நேர பிரச்சேதர்களுடைய முன்னாடி தோணி சொன்னோடனே அந்த பகவான் ஜனார்தனனை நமஸ்காரம் பண்ணாள். பிராஞ்சலையாக பிரச்சேதசா காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணாள். சொன்னாள், தத்தர்ஷனத்வஸ்த தமோ ரஜோமலா. எந்த பகவானுடைய தரிசனம் ஏற்பட்டதுன்னா ரஜசு முதலான கெட்ட விஷயங்கள் எல்லாம் போயிடுமோ, நல்ல விஷயமான உன்னதமான நிலைமை குணங்கள் எல்லாம் தோணுமோ, அப்பேற்பட்ட வார்த்தையை சுவாமி பேசியிருக்காள். அதை கேட்டுவிட்டு ஹிருதயங்கள்லாம் கத்கதையா சுகிருத்தமம். எந்த பகவான் பக்தாளுக்கு ஸ்நேகிதாளாக இருந்துட்டு நல்ல விஷயங்களை சொல்லுவாரோ அந்த பகவானுக்கு காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணாலாம். ஏவம் ப்ருவாணம் புருஷார்த்தபாஜனம்
ஜனார்தனம் பிராஞ்சலய பிரச்சேதசः தத்தர்ஷனத்வஸ்த தமோ ரஜோமலா கிராகிருணன் கத்கதயா சுகிருத்தமம். பிரச்சேதசः ஊச்சு. பிரச்சேதசுகள் ஸ்தோத்திரம் பண்ணாள் சுவாமிய. நமோ நம கிளேஷ விநாசனாய நிரூபிதோதார குணாஹ்வயாய மனோவச்சோ வேக புரோஜவாய சர்வாக்ஷமார்க்கைः அகதாத்வனே நமः. பிரச்சேதசுகள் தொண்டை தழுதழுக்க ரொம்ப இமோஷனாகி பகவானை ஸ்தோத்திரம் பண்ணாள். ஹே சுவாமி, எல்லாருடைய கிளேசத்தையும் போக்குறவர் நீங்கள். நமோ நம கிளேச விநாசனாய, எல்லாருடைய துக்கங்கள் கிளேசங்கள் எல்லாத்தையும் போக்குறவர் நீங்கள். நிரூபிதோதார குணாக்வயாக, எந்த வேதங்கள் வேதவாதிகள் எல்லாரும் உங்களுடைய குணங்களை எடுத்து உத்கோஷிக்கிறாள், எடுத்து சொல்றாள். அப்பேற்பட்ட குணங்கள் பொருந்தியவர் நீங்கள். மனோவச்சோ வேக புரோஜவாய, உங்களுடைய நாமங்கள் வசதியான நாமங்கள் தான் கம்பீரமாக இந்த வேதங்கள்லாம் சொல்றது. மனசு வாக்கு இதுகள்லாம் எவ்வளவு வேகமா போகுமோ அதற்கும் மேலே வேகமாக அதுக்கும் மேலே வேகமாக போனா தான் உங்களை பிடிக்க முடியும். அப்பேற்பட்ட உங்களுக்கு நமஸ்காரம் நாள். சர்வாக்ஷமார்க்கைஹி அகதாத்வனே நமஹ. வேதங்கள் வேதாந்தங்கள் எல்லாம் உங்களுடைய குணங்களை எடுத்து விவரிக்கின்றன. அப்படியும் அதுகளால் முடியல, அதுகளால் தாக்கு பிடிக்க முடியல. அப்பேற்பட்ட உயர்ந்த குணங்களை பொருந்திய உங்களுக்கு நமஸ்காரம் நான் பிரச்சேதசுகள். நமோ நம கிளேஷ விநாசனாய நிரூபிதோதார குணாக்வயாய மனோவச்சோ வேக புரோஜவாய சர்வாக்ஷமார்க்கைஹி அகதாத்வனே நமஹ. உத்திராலையும் உங்களுடைய குணங்களை வர்ணிக்க முடிய மாட்டேங்கிறது, அவ்வளவு வசத்தியான குணங்கள் பொருந்தியவர் நீங்கள். சுத்தாய சாந்தாய நமஸ்வனிஷ்டயா மனஸ்ய பார்த்தம் விலசத்வயாய நமோ ஜகத்ஸ்தான லயோதயேஷு கிரகீதமாயா குணவிக்கிரகாய. நீங்கள் பரமசுத்தர், அதனால பரமசாந்த சுரூபி நீங்கள். சுத்தாய சாந்தாய, பரமசுத்தர் நீங்கள். இம்மாக்குலேட். சாந்தாய, எப்பொழுதும் நீங்க சாந்தமா இருக்கக்கூடிய ரூபத்தை பொருந்தியவர். நமஸ்வனிஷ்டயா, நீங்கள் எப்பொழுதும் பிரம்மஸ்வரூபமா இருந்திருக்கப்பட்டவள். மனஸ்ய பார்த்தம் விலசத்வயாய, மனசீய பார்த்தம் விலசத்வயாய, உங்களுடைய மாயினால இந்த பிரபஞ்சம் அது அத்வைத்தமான பிரபஞ்சமும் துவைத்தமாக தோன்றது. அப்படி துவைத்தமாக இருக்கப்பட்ட அந்த லோகத்துல மனசு போய் அனாவசியமா விழுந்து அதுல போய் லயிக்காது, அது உங்களுடைய அனுகிரகத்தினால. நமோ ஜகத்ஸ்தான லயோதயேஷு, ஸ்தான லயோதயேஷு, நீங்கள் இந்த ஜகத்தை சிருஷ்டி செய்கிறவர், அதை ரட்சிக்கிறவர், அப்புறம் அதை கம்ப்ளீட்டா இழுத்து உங்கள்கிட்டயே எடுத்துக்கிறவர். எல்லாமே நீங்க தான் பண்றீங்க உங்களுடைய மாயினால. ஆனா நீங்க பரிபூர்ண பிரம்மஸ்வரூபமாக இருந்த பொழுதும் இப்படி பண்ணிட்டு இருக்கேள். நமோ ஜகத் ஸ்தான லயோதயேஷு கிரகீத மாயா குண விக்கிரகாய. ஏனென்றால் மாயைங்கிறதான ஒன்னையும் நீங்கள் தான் உள்ள வச்சுருக்கேள். அப்பேற்பட்ட மாயா ஸ்வரூபியான நீங்கள், உங்களுக்கு நமஸ்காரம் நான். சுத்தாய சாந்தாய நமஸ்வனிஷ்டயா மனஸ்ய பார்த்தம் விலசத்வயாய நமோ ஜகத்ஸ்தான லயோதயேஷு கிரகீத மாயா குண விக்கிரகாய நமோ விசுத்த சத்வாய ஹரயே ஹரிமேதசே வாசுதேவாய கிருஷ்ணாய பிரபவே சர்வசாத்வதாம். நீங்கள் சுபாவமாக உங்களுடைய குணம் என்னன்னா சுத்த சத்துவஸ்வரூபம் உங்களுக்கு. அதாவது அன்அடல்டரேட்டட் சத்துவஸ்வரூபம், ஒன்னுலையும் மிஸ்ரமாக ஆகாத சுத்த சத்துவரூபம் நீங்கள். இந்த சம்சாரத்துல உழந்திருக்கிறவாள் அஜானத்துல போக்கக்கூடிய ஞானத்தை கொடுக்கிறவர் நீங்கள். எல்லா பக்தாலையும் ரட்சிக்கிற பிரபு நீங்கள். நாள் யாருக்கு மனசு சுத்தமா வச்சுருக்காளோ அவளுடைய சித்தத்துல எப்போதும் பிரகாஷின்றிருக்கப்பட்ட சாட்சாத் கிருஷ்ண பரமாத்மா நீங்கள். உங்களுக்கு நமஸ்காரம் நாள். நமோ விசுத்த சத்வாய ஹரயே ஹரிமேதசே
வாசுதேவாய கிருஷ்ணாய, நீங்கள் வாசுதேவன். வசதி சர்வத்திர தீவியத்தை, எல்லா பிராணிகள் இருக்கப்பட்ட என்னென்ன உண்டோ எல்லாத்துக்குள்ளேயும் ஊடுருவி இருக்கப்பட்டவர் நீங்கள். வாசுதேவன் பேரு. வாசுதேவாய கிருஷ்ணாய, அப்பேற்பட்ட கிருஷ்ணனா உங்களுக்கு பிரபவே சர்வசாத்வதாம், சர்வசாத்வதாம் பிரபவே, எல்லா விதமான பக்தாளுக்கும் அனுகிரகம் பண்ணக்கூடிய பிரபு நீங்கள். அப்பேற்பட்ட உங்களுக்கு நமஸ்காரம். நான் நமோ விசுத்த சத்வாய ஹரயே ஹரிமேதசே வாசுதேவாய கிருஷ்ணாய பிரபவே சர்வசாத்வதாம். நமக் கமலநாபாய நமக் கமலமாலினே நமக் கமலபாதாய நமஸ்தே கமலேக்ஷணா. ரொம்ப சுலபமாக மனுஷாளுக்கு பகவானை ஆராதிக்கிறதுக்கு வழி சொல்லணும்னா இப்படி ஒரு ஆந்த்ரோபோமார்பிக் இமேஜ் ஆஃப் த லார்ட். பரபிரம்மம் நிராகாரமாக இருந்த போதிலும் கூட அவருக்கு ஆகாரம் பண்ணி ஒரு ரூபத்தை கொடுத்து அழகாக இருக்காருங்கிறத பார்த்து அதை அழகாக ரசிக்கணுங்கிறதுக்காக நம்ம மதத்தில் எல்லாம் வச்சுருக்காள். அப்படி பகவானை எப்படி சொல்கிறாள்னா, ஏ பகவான் உங்களை எப்பேற்பட்ட ரூபம் தெரியுமா உங்களுக்கு? நமக் கமலநாபாய, நீங்கள் பத்மநாபன். என்ன சுவாமியினுடைய தொப்புள்லேருந்து வந்த பத்மத்திலேருந்து தான் பிரம்மாவே தோன்றிருக்கார். நமக் கமலநாபாய நமக் கமல மாலினே, கழுத்தில் அழகா நீங்கள் பெரிய மாலை போட்டிருக்கீர்கள், தாமரப்பூ மாலை. நமக் கமல பாதாய, எந்த முக்தியில இருக்கப்பட்ட ஞானிகள் எல்லாம் எந்த இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கா தெரியுமா? உங்களுடைய பாத மூலத்தில் இருக்காள். அது எப்பேற்பட்ட பாதங்கள்? தாமரை இதழ்கள் போன்ற பாதங்கள். நமக் கமல பாதாய நமஸ்தே கமலேக்ஷணா. உங்களுடைய கண்கள் இருக்கே அது கமலேக்ஷணா, தாமரப்பூ போன்ற கண்கள். அது மாத்திரமா, கமலானாலே மகாலட்சுமின்னு பேரு. கமலாயாம் உபரி ஈக்ஷணம் யா சஹா கமலேக்ஷணா. எப்போதும் சுவாமி கண்ணை வச்ச கண்ணை வாங்க மாட்டாராம், மகாலட்சுமி மேலேயே கண்ணு இருக்குமாம். அதனாலேயே அவருக்கு கமலேக்ஷணன்னு பேரு. நமக் கமல பாதாய நமஸ்தே கமலேக்ஷணா நமக் கமல நாபாய நமக் கமல மாலினே நமக் கமல பாதாய நமஸ்தே கமலேக்ஷண நமக் கமல கிஞ்சல்க பிஷங்காமலவாசசே சர்வபூத நிவாசாய நமோ அயுங்ஷ்மஹி சாட்சிணே. ஹே பகவானே, அந்த தாமரைப்பூக்கு மேலே கிஞ்சல்கம், அதில் அப்படி குஞ்சலங்கள் இருக்கும். தாமரைப்பூக்குள்ளே திறந்து பார்த்தா அதில் குஞ்சலம் இருக்கும். அது அப்படி மஞ்சமசேர்னு இருக்கும். அந்த கலரில் இருக்கான் நீங்கள் போட்டுருக்கிற வாசஸ்ன்னா என்ன? ட்ரெஸ்ஸு. அவர் கட்டின்னு இருக்கார், வேஷ்டி கட்டின்னு இருக்காள், வேஷ்டாடை கட்டின்னு இருக்காள், பட்டு பீதாம்பரம், எப்பேற்பட்ட மஞ்சப்பட்டு. அது கமல கிஞ்சல் பிஷங்காமலவாசசே, அமலவாசே பளிச்சுன்னு இருக்கு சுவாமி கட்டின்னு இருக்கிற பட்டாடை. அது மஞ்சமசேன்னு இருக்காம். அது பத்மம், தாமரப்பூவில் இருக்கப்பட்ட குஞ்சலங்கள் எப்படி சாஃப்ட் எல்லோ கலர்ல இருக்குமோ அப்படி இருக்காம். சர்வபூத நிவாசாய, எல்லா பூதங்களுக்குள்ளேயும் அந்தர்யாமியா இருந்து பிரகாஷின்னு இருக்கப்பட்ட வாசுதேவன் நீ. நமோ அயுங்ஷ்மயி சாட்சினே, எல்லாத்தையும் பார்த்துன்னு இருக்கப்பட்ட பரமசாட்சினி. அப்பேற்பட்ட உங்களுக்கு நாங்கள் நமஸ்காரம் பண்றோம். நாள் ரூபம் பகவதா த்வேதது அசேஷ கிளேஷ சங்ஷயம் ஆவிஷ்கிருதம் நஹ கிளிஷ்டானாம் கிமன்யத் அனுகம்பிதம். எல்லா விதமான கிளேசங்கள் யாருக்கிட்ட இருந்தாலும் சரி, அதெல்லாம் ஒரு க்ஷணத்துல நாசம் பண்ணி விடுறாளாம் இந்த சுவாமி. அப்பேற்பட்ட ரூபத்தை வச்சுருக்கப்பட்ட நீ, எங்கள்கிட்ட ஏதானும் கிளேசம் இருந்ததுன்னா அதை நீ ரொம்ப கருணையோடு கூட நீ அதை நிவர்த்தி பண்ணணும்னாள். ரூபம் பகவதா துவேதது அசேஷ கிளேஷ சங்ஷயம் ஆவிஷ்கிருதம் ந கிளிஷ்டானாம் கிமன்யதனுகம்பிதம். வேற யாரால முடியும்? ஒன்னை தவிர, கருணாமூர்த்தியான ஒன்னை தவிர யார்கிட்டையானும் கிளேசம் இருந்ததுன்னா அது போக்க முடியுமா? அப்ப எல்லா கிளேசத்தையும் போக்குறவன் நீங்கிறதா சொல்லி நமஸ்காரம் பண்ணாள். ஏதாவத்வம் ஹி விபுபிஹி பாவ்யம் தீனேஷு வத்சலைஹி யதனுஸ்மர்யதே காலே ஸ்வபுத்யா அபத்ரரந்தன ஏனோபசாந்திர்பூதானாம் ஷுல்லகானாம் அபீஹதாம்
அந்தர்ஹிதோந்தர்ஹிருதயே கஸ்மான்னோ வேதனாசிஷா. எந்த ஒரு பகவானான உங்களுடைய ஸ்மரிச்சா போரும், அப்பொழுது மனசு உபசாந்தமாயிடும், சுகத்தை கொடுக்கும். அப்பேற்பட்ட அந்த ஸ்மரணையினாலேயே, உங்களை ஸ்மரிச்ச மாத்திரத்திலேயே மனசு சாந்தமாயி சந்தோஷமாயி ஆனந்தமாயி ஒரு உபசாந்தமாக ஆறுதோ, அப்பேற்பட்ட நீங்கள் சாதாரண பிராணிகளான ஹிருதயத்துக்குள்ள அந்தர்யாமியாக இருந்துருக்கேள். ஒவ்வொரு புழு பூச்சி எந்த விதமான பிராணியாக இருந்தாலும் சரி அதுக்குள்ளே உட்கார்ந்துருக்கேள். உங்களுடைய பக்தாள், உங்களை உபாசிக்கிறவாள் யாரோ, அவளுடைய காமனைகள் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் உங்களுக்கு தெரியாமல் இருக்குமா? ஏன்னா இங்கே உள்ளுக்குள்ளே இருக்கிறவர் நீங்கள். அப்போ எல்லாருடைய எல்லா ஜீவாத்மாக்குள்ளேயும் உட்கார்ந்து இருக்கிறவருக்கு அந்தந்த ஜீவாத்மாக்கள் என்னத்தை விரும்புகின்றன என்று தெரியாமல் இருக்குமாங்கிறாள். என்ன அர்த்தம்? நாங்கள் சொல்ல தேவையே இல்லை, எங்களுக்கு மனசில் இருக்கப்பட்ட காமனைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியுங்கிறதா சொல்கிறாள். ஏனோபசாந்திர்பூதானாம் ஷுல்லகானாம் அபீகதாம் அந்தர்ஹிதோ அந்தர்ஹிருதயே கஸ்மான்னோ வேத நாசிஷா. எப்படி உங்களுக்கு தெரியாமல் இருக்கும்? எங்கள் மனசுக்குள்ள இருக்கிற காமனைகள் எப்படி தெரியாமல் இருக்கும்னால் என்ன அர்த்தம்? நாங்கள் வாயை திறந்து சொல்லவே தேவையில்லை, எல்லா அனுகிரகங்களையும் நீங்க பண்ணிவிடுவேன்னு அர்த்தம். அசாவேவரோஸ்மாகம் ஈப்சிதோ ஜகதப்பதே பிரசன்னோ பகவான் ஏஷாம் அபவர்க குருர்கதி. எங்களுக்கு வேற ஒன்றும் தேவையில்லை, உங்களை நாங்கள் என்ன வரம் கேட்க போகிறோம்? நீ பகவானை அப்பேற்பட்டவன், சர்வலோகத்துக்கும் எல்லா ஜெகத்துக்கும் அதிபதியான ஜெகத்பதி நீ. அப்பேற்பட்ட உனக்கு மா பிரசன்ன ரூபமான ஏ பகவானே, நாங்கள் என்ன கேட்குறோம்னா எப்பொழுதும் உன்னையே ஆசிரியிச்சு உனக்கு சேவை பண்ணிட்டு இருக்கக்கூடிய சக்தியை கொடுக்கணும். அதுதான் எங்களுடைய லட்சியம், இந்த ஜென்ம லட்சியமே அதுதான் சொல்லி நமஸ்காரம் பண்ணாள். அசாவே வரோஸ்மாக்கம், இதுதான் நாங்கள் கேட்குற வரம். உங்களை என்ன கேட்குறோம்னா எப்போதும் உங்களுடைய சேவை பண்ணிட்டு இருக்கணும், அச்சஞ்சலமாக பகவத் பக்தி இருந்துட்டு இருக்கணுங்கிறதா கேட்குறோம் நாள். அசாவே வரோஸ்மாக்கம் ஈப்சிதோ ஜகதப்பதே பிரசன்னோ பகவான் ஏஷாம் அபவர்க குருர்கதி. எப்பொழுதும் அபவர்க்கம், எப்பொழுதும் உங்களையே சேவை பண்ணிட்டு இருக்கக்கூடிய சக்தி இருக்கணும், உங்கள்கிட்டயே மனசு அச்சஞ்சலமாக இருந்துட்டு இருக்கணும். இதை அனுகிரகம் பண்ணும்னு சொன்னாள் 30வது ஸ்லோகத்தில். இப்பொழுது இன்னைக்கு இந்த ஸ்லோகத்தோடு நிறுத்திப்போம். இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. மைத்ரே உவாச்ச மைத்ரே உவாச்ச மைத்ரே உவாச்ச ஏவம் ப்ருவாணம் புருஷார்த்தபாஜனம் ஏவம் ப்ருவாணம் புருஷார்த்தபாஜனம் ஏவம் ப்ருவாணம் புருஷார்த்தபாஜனம் ஜனார்தனம் பிராஞ்சலய பிரச்சேதசः ஜனார்தனம் பிராஞ்சலய பிரச்சேதசः ஜனார்தனம் பிராஞ்சலய பிரச்சேதசः தத்தர்ஷனத்வஸ்த தமோ ரஜோமலா தத்தர்ஷனத்வஸ்த தமோ ரஜோமலா தத்தர்ஷனத்வஸ்த தமோ ரஜோமலா கிராகிருணன் கத்கதயா சுஹൃத்தமம் கிராகிருணன் கத்கதயா சுஹൃத்தமம் கிராகிருணன் கத்கதயா சுஹൃத்தமம் பிரச்சேதச ஊச்சுः பிரச்சேதச ஊச்சுः பிரச்சேதச ஊச்சுः நமோ நமக் क्लेश विनाशनाय नमो नमः क्लेश विनाशनाय नमो नमः क्लेश विनाशनाय निरूपितोदार गुणाह्वयाय निरूपितोदार गुणाह्वयाय निरूपितोदार गुणाह्वयाय मनोवचो वेग पुरोजवाय मनोवचो वेग पुरोजवाय मनोवचो वेग पुरोजवाय सर्वाक्षमार्गैः अगताध्वने नमः सर्वाक्षमार्गैः अगताध्वने नमः सर्वाक्षमार्गैः अगताध्वने नमः शुद्धाय शान्ताय नमस्वनिष्ठया शुद्धाय शान्ताय नमस्वनिष्ठया शुद्धाय शान्ताय नमस्वनिष्ठया
मनस्य पार्थं विलसद्वयाय मनस्य पार्थं विलसद्वयाय मनस्य पार्थं विलसद्वयाय नमो जगत्स्थान लयोदयेषु नमो जगत्स्थान लयोदयेषु नमो जगत्स्थान लयोदयेषु गृहीत माया गुण विग्रहाय गृहीत माया गुण विग्रहाय गृहीत माया गुण विग्रहाय नमो विशुद्ध सत्वाय नमो विशुद्ध सत्वाय नमो विशुद्ध सत्वाय हरये हरिमेधसे हरये हरिमेधसे हरये हरिमेधसे वासुदेवाय कृष्णाय वासुदेवाय कृष्णाय वासुदेवाय कृष्णाय प्रभवे सर्वसात्वतां प्रभवे सर्वसात्वतां प्रभवे सर्वसात्वतां नमः कमलनाभाय नमः कमलनाभाय नमः कमलनाभाय नमः कमलमालिने नमः कमलमालिने नमः कमलमालिने नमः कमलपादाय नमः कमलपादाय नमः कमलपादाय नमस्ते कमलेक्षण नमस्ते कमलेक्षण नमस्ते कमलेक्षण नमः कमलकिञ्जल्क नमः कमलकिञ्जल्क नमः कमलकिञ्जल्क पिशङ्गामलवाससे 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 सर्वभूतनिवासाय 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 नमो युङ्ष्महि साक्षिणे नमो अयुङ्ष्महि साक्षिणे नमो युङ्ष्महि साक्षिणे नमो अयुङ्क्ष्महि साक्षिणे रूपं भगवता त्वेतत् रूपं भगवता त्वेतत् रूपं भगवता त्वेतत् अशेषक्लेश संशयम् अशेषक्लेश संशयम् अशेषक्लेश संशयम् आविष्कृतं न क्लिष्टानाम् आविष्कृतं न क्लिष्टानाम् आविष्कृतं न क्लिष्टानां किमन्यत् अनुकम्पितं किमन्यदनुकम्पितं किमन्यत् अनुकम्पितं एतावत् त्वं हि विभुभिः एतावत् त्वं हि विभुभिः भाव्यं दीनेषु वत्सलैः भाव्यं दीनेषु वत्सलैः भाव्यं दीनेषु वत्सलैः यदनुस्मर्यते काले यदनुस्मर्यते काले यदनुस्मर्यते काले स्वबुद्ध्या भद्ररन्धना स्वबुद्ध्या अभद्ररन्धना स्वबुद्ध्या अभद्ररन्धना स्वबुद्ध्या अभद्ररन्धना येनोपशान्तिः भूतानां येनोपशान्तिर्भूतानां येनोपशान्तिर्भूतानां क्षुल्लकानाम् अपीहतां क्षुल्लकानाम् अपीहतां क्षुल्लकानाम् अपीहताम् अन्तर्हितोऽन्तर्हृदये 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 कस्मान्नो वेदनाशिषः कस्मान्नो वेदनाशिषः कस्मान्नो वेदनाशिषः असावेव वरोऽस्माकम् असावेव वरोऽस्माकम् असावेव वरोऽस्माकम् अभीप्सितो जगतः पते अभीप्सितो जगतः पते अभीप्सितो जगतः पते प्रसन्नो भगवान् येषाम् प्रसन्नो भगवान् येषाम् प्रसन्नो भगवान् येषाम् अपवर्ग गुरुर्गतिः अपवर्ग गुरुर्गतिः अपवर्ग गुरुर्गतिः
அபவர்க குருர்கதிः. ஸ்ரீ ஹரயே நமஹ. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோட முடிச்சுக்கிறோம். ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேண மஹீம் மஹீஷாः கோப்ராஹ்மணேभ्यः சுபமஸ்து நித்யம் லோகாः சமஸ்தாः சுகினோ பவந்து. காலே வர்ஷது பர்ஜன்யः பிருத்திவி சஸ்யசாலினி தேசோயம் க்ஷோபரயிதः பிராமணாः சந்து நிர்பயாः. மங்களம் யாதவேந்திராய மகனீய குணாப்தயே வசுதேவ தனூஜாய வாசுதேவாய மங்களம். வேத வேதாந்த வேத்யாய மேகஷ்யாமளமூர்த்தயே பும்சாம் மோகன ரூபாய புண்ணியஸ்லோகாய மங்களம். முச்சுகுந்த மகானந்த தாயினே பரமாத்மனே ருக்மிணீ பரிணேத்ரே ச சபலாயாஸ்து மங்களம். चैद्य तेजोपहर्त्रे च पाण्डव प्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलम्. देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलम्. वंशीविभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बराद् अरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने. श्रीहरये नमः. गोपिकाजीवनस्मरणं गोविन्द गोविन्द. हर नमः पार्वतीपतये. हर हर महादेव. जानकीकान्तस्मरणं जय जय राम राम. सद्गुरु स्वामिनः जय. आञ्जनेय स्वामिनः जय.